எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடுவை 2025-26 இது வந்து 2026 ரிலீஸ் பண்ணாங்க. இதை வந்து எக்ஸாம் ஓரியன்டாக எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 விஷயம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று, குளோபல் லெவலில் எல்லாத்தோட ரேட், லைக் வந்து இப்போது இன்ஃப்ளேஷன் இருக்குன்னா குளோபல் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ, குளோபல் ஜிடிபி எவ்வளோ, குளோபல் க்ரோத் ரேட் எவ்வளோ, எல்லாமே குளோபல் லெவலில் இது பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து இந்தியா லெவலில் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் வந்து தமிழ்நாடு லெவலில் எல்லாத்தையும் கம்பேரட்டிவாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்தியா லெவலில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்தியா லெவல்லையும் தமிழ்நாடு லெவல்லையும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இதை விட இது எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஆல்சோ இந்த தமிழ்நாடோட இந்த எக்கனாமிக் சர்வே வந்து 2020-21 இப்போது 25-26 வரைக்கும் எவ்வளோ ரைஸ் இருந்திருக்கு, எல்லாத்துலேயும் எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி குளோபல் எக்கனாமிக் சர்வே இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. குளோபல் எக்கானமி வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா 3.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2025. இந்தியா லெவலில் 7.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் கூட தமிழ்நாடுதோடது வந்து ரெசிலியண்ட்டாக ஒரே லெவலில் அப்படியே மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாடோட ஜிடிபி அந்த லெவலில் இந்தியா லெவலில் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்றத காட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நேஷ்னல் ஜிடிபியில் இந்த ஸ்டேட்டு தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் ஜிடிபி எவ்வளோ அப்படின்னா 9.4% ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து இவங்களோட நார்மல் க்ரோத் ரேட், இந்த நார்மல் க்ரோத் ரேட்டும் இந்த ரியல் க்ரோத் ரேட் இது ரெண்டும் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இப்போ நாமினல் க்ரோத் ரேட் எவ்வளோ இருக்குது தமிழ்நாடோடது அப்படின்னு கேட்டாங்கன்னா 16%. ரியல் க்ரோத் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 11.2%. இது ரெண்டு டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டேட்டா. அதுக்கப்புறம் இவங்களோட ஜிஎஸ்டிபி அட் கரண்ட் ப்ரைஸஸ்னு ஒன்று இருக்குது, ஜிஎஸ்டிபி அட் நாமினல் ரேட்னு ஒன்று இருக்குது. நம்மளோட கரண்ட் ப்ரைஸஸ் தான் எப்போதும் எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. ஸோ கரண்ட் ப்ரைஸஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 31.19 lakh crore. அடுத்தது வந்து இப்போ நம்மளுக்கு 3 செக்டார் இருக்குல்ல, ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு. அதில் ஒவ்வொரு செக்டாரையும் பார்த்து அதில் என்னென்ன கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் செக்டார் தான் வந்து ஹையஸ்ட்டு ரியல் க்ரோத் ரேட்டை அடைஞ்சிருக்கு. எவ்வளோ அப்படின்னா 14.74% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து மொத்த ஜிடிபியில் கான்ட்ரிபியூட் பண்ண லெவலில் கிடையாது. இது வந்து க்ரோத் ரேட், அதாவது இப்போ ஜிடிபி வந்து 100% ஜிடிபி இருக்குது அப்படின்னா இதில் மேனுஃபேக்சரிங் செக்டாரோட க்ரோத்து பர்சன்டேஜ் வந்து ஒரு 30% இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்படின்னா இந்த 30% வந்து அடுத்த தடவை 40%, இந்த வருஷம் செக் பண்ணும்போது 30% இருக்குது, அடுத்த தடவை 40% இருக்கா. இப்போது இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி அப்போது ஒரு க்ரோத் ரேட் கிடைக்கிதுல்ல, இங்கேருந்து இவ்வளோ வளர்ந்தது 10, ஆனால் இது 10% கிடையாது, 10 இது வளர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கான பர்சன்டேஜ் தான் க்ரோத் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ க்ரோத் ரேட் எவ்வளோ, எந்த இது வளர்ச்சி விகிதம், அதுதான் வந்து க்ரோத் ரேட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ 14.74% மேனுஃபேக்சரிங் செக்டர் இந்த தடவை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் வந்து இருக்கிறதுலே 3 செக்டரில் ஹையஸ்ட் க்ரோத் ரேட் உள்ளது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது மேனுஃபேக்சரிங் செக்டர். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் மேனுஃபேக்சரிங் க்ரோத் ரேட் எவ்வளோ இருக்குது தமிழ்நாட்டில் கடந்த 4 வருஷத்தில் அப்படின்னு கேட்டாங்கன்னா 9.38% எடுத்திருக்கு. இதுதான் வந்து இந்தியாவிலே ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லீட் த நேஷன் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ வந்து இதுதான் இந்தியாவிலே ஹையஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் மூலமாக இந்தியாவோட நேஷ்னல் டோட்டல் ஃபேக்ட்ரி ஒர்க் ஃபோர்ஸில் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னா 15% கான்ட்ரிபியூஷன். ஓகேவா, ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற மொத்த ஆளுங்களோட இப்போ இந்தியா ஃபுல்லாக ஒரு லட்சம் ஃபேக்ட்ரி, பல லட்சம் ஃபேக்ட்ரி இருக்கலாம். ஆனால் அதில் மொத்தமாக தமிழ்நாடோட ஒர்க் ஃபோர்ஸ் எத்தனை பேர் தமிழ்நாடுலேருந்து வேலை பார்க்குறாங்க ஃபேக்ட்ரியில் அப்படின்னா அது 15%. அடுத்து வந்து இதில் வந்து ஒவ்வொரு செக்டாருக்குமான கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து டோட்டல் தமிழ்நாடோட ஜிஎஸ்விஏன்னு சொல்லுவாங்க, கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடட். அதுக்கு ப்ரைமரி செக்டார் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது, செகண்டரி செக்டார் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது, சர்வீஸ் செக்டார் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதில் ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக எப்பொழுதுமே தமிழ்நாடுல வந்து அதிகமாக இருக்கிறது எதுனா டெர்ஷரி செக்டார் தான். ஏன்னா நம்மளோட சர்வீசஸ் தான் அதிகம். லைக் வந்து ஒரு சாஃப்ட்வேர் சர்வீசஸாக இருந்தாலும் சரி, டூரிசம், மெடிக்கல் எல்லாமே வந்து உங்களுக்கு சர்வீசஸில் தான் அடங்குமா. ஸோ டெர்ஷரி செக்டாரில் தான் எப்போதும் அதிகமாக இருப்பாங்க.
அதனால இந்த 3% ரொம்ப முக்கியம். நான் எந்தெந்த பெர்சன்டேஜ்லாம் தனியா எடுத்து எழுதியிருக்கனோ, தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அதுக்காக தான் அது தனியா எடுத்து எழுதியிருக்கேன். இந்த தடவ வந்து நம்மளுக்கு ஆல்ரெடியே பார்த்தோம். மேனுஃபேக்சரிங்கோட க்ரோத் ரேட் எவ்வளோ? 14.74 அப்போ க்ரோத் ரேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் எவ்வளோ அப்படின்னா 14.74%. அதே மாதிரி சர்வீஸ் செக்டாரோட க்ரோத் ரேட் எவ்வளோ அப்படின்னா 11.3%. இதுவும் டபுள் டிஜிட் தான். ஆனால் இருக்கிறதுலே ஹையஸ்ட் எதுனா மேனுஃபேக்சரிங் தான் இந்த தடவை அதிகமாக இருந்திருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து இப்போது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 சொன்னோம்ல எப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. இந்தியாவோட எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேவா. இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, வெளிநாட்டில் உள்ளவங்க இந்தியாவில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இந்தியாவில் ஓவரால் ஈக்விட்டியில் எஃப்டிஐயோடது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 44.42 பில்லியன் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது தமிழ்நாடோட எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிட்டே இருக்குது. லைக் 2169 வந்து 2022-23 இருந்தது. அப்புறம் 2436 ஆனிச்சு. இப்போது எஃப்டிஐ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3681 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3681 மில்லியன், சரியா, மில்லியன் USD. அடுத்தது வந்து ரேங்கிங். இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பார்த்துட்டோம். இந்த எக்ஸ்போர்ட்டில் உள்ள ரேங்கிங் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து எக்ஸ்போர்ட்ஸில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எது அதிகமான எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ், டெக்ஸ்டைல்ஸு, லெதர் ப்ராடக்ட்ஸ். அதுக்கப்புறம் செகண்ட் இந்த ரேங்க்கில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து அதிகபட்சமாக வெளில போகக்கூடியது நேஷன்லேயே இதுதான் அதிகம் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டில் எலக்ட்ரானிக், டெக்ஸ்டைல்ஸு, லெதர் ப்ராடக்ட்ஸு. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ரேங்க்கில் எதில் இருக்கும் அப்படின்னா இன்ஜினியரிங் குட்ஸில் நம்ம தான் செகண்டில் இருக்கோம், இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட்ஸில். ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறாங்க? சென்னையை சொல்கிறாங்க. அப்போ டெட்ராய்ட் ஆஃப் இந்தியாவை வந்து எதுன்னு சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல தமிழ்நாடுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் யூஸ்வலாக வந்து டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா தான் கேட்பாங்க. டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா எதுன்னா சென்னை. அடுத்தது மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸு. இப்போ நம்ம அங்கே பார்த்தது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம். இது வந்து வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டுக்கு வரக்கூடியது. இங்கே ஃபினிஷ்டு ப்ராடக்டை வெளில கொண்டு போகிறதுக்கு பேர் தான் மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸு. அந்த மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸில் எவ்வளோ இருக்குது? தமிழ்நாட்டில் மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா $52.07 பில்லியன் USD. இது வந்து 2024-25. அடுத்தது வந்து தமிழ்நாடோட பெர் கேபிட்டா இன்கம். தமிழ்நாடோட பெர் கேபிட்டா இன்கம் மொத்த நேஷனில் 3rd ரேங்க்கில் தமிழ்நாடோட பெர் கேபிட்டா இன்கம் இருக்குது. இதில் வந்து இப்போது பெர் கேபிட்டா இன்கமோட தமிழ்நாடோடது எவ்வளோ அப்படின்னு நம்மளுக்கு கேட்குறாங்க அப்படின்னா தட் இஸ் 3.62 lakhs. சரியா? தமிழ்நாடோட பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்கன்னா 3.62 lakh. அதாவது ஒரு மொத்த ஆளுங்க இருக்கிறதுல ஒரு தலைக்கு எவ்வளோ பணம் ஒருத்தவங்களும் இது பண்ணுறாங்க அப்படிங்கிற நேஷ்னல் லெவலை விட நேஷ்னல் லெவல் 2.5 தான் இருக்குது, 2.05 தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாடோட லெவல் அதிகமாக இருக்குது. ஸோ 1.77 டைம்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணி இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு சிங்கிள் மெட்ரோபாலிட்டன் ஹப்பாக ஒர்க் ஆகாமல் தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூர், மதுரை, திருப்பூர், திருச்சிராப்பள்ளி இது மாதிரி டைவர்சிஃபைடாக மற்ற ஸ்டேட்டையும் இன்க்ளூட் பண்ணி அவங்களோட க்ரோத்தையும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பெர் கேபிட்டா இன்கம் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பெர் கேபிட்டா இன்கம் டேட்டா வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் பெர் கேபிட்டா வேல்யூ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பெர் கேபிட்டா வேல்யூவை விட 32 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வந்து அதிகமாக எடுத்திருக்கு. அதாவது பெர் கேபிட்டா இன்கம் மோர் தென் நேஷ்னல் பெர் கேபிட்டா இன்கம் எத்தனை டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னா 32 டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதை கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து நம்மளோட $1 trillion எக்கானமி அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. எந்த வருஷம் 2030க்கு வச்சுருக்கோம். தமிழ்நாடோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ அப்படின்னா 2.3%. அர்பன் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குன்னா 2.5% இருக்குது. ரூரல் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குன்னா 2.1% வந்துட்டோம். அக்ரிகல்ச்சர் கான்ட்ரிபியூஷன் டு த GSVA எத்தனை % அப்படின்னா 6.6% கொடுத்துருக்காங்க. 6.6% வந்து டோட்டல் கிராஸ், அதாவது மொத்த வருவாயில் அக்ரிகல்ச்சர் மூலமாக வரக்கூடிய வருவாய் எத்தனை % அப்படின்னா வெறும் 6% தான், 6.6%. இதில் வந்து இது வந்து எத்தனாவது செக்டராக 5th லார்ஜஸ்ட் செக்டராக இருக்குது.
அடுத்து வந்து இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா தமிழ்நாடோட கிராஸ் கிராப்டு ஏரியா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. 2016-17 43.31% இருந்தது. இப்போ 23-24 47.58% இருந்தது. இந்த தடவை 2024-25 எத்தனை பர்சன்டில் இருக்குது அப்படின்னு பர்சன்டேஜ் சொல்லலை. அதுக்கு பதிலாக லேக் ஹெக்டேர் அப்படின்னு சொல்லி அதை மென்ஷனே பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடோட கிராஸ் கிராப்டு ஏரியா எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா டேரெக்டாகவே 62.25 லேக் க்ரோர் அப்படின்னு எழுதிட வேண்டியதான். இதில் க்ராப் இன்டென்சிட்டி, அதாவது ஒரு இடத்துக்கு இவ்வளோ க்ராப் விளைவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு க்ராப்டு ஏரியாவுக்கு அந்த இடத்துல இவ்வளோ விளைவிக்கலாம் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, இதுதான் வந்து க்ராப் டென்சிட்டின்னு சொல்கிறாங்க. இந்த க்ராப் இன்டென்சிட்டி தமிழ்நாடோட க்ராப் இன்டென்சிட்டி எவ்வளோ அப்படின்னா 1.29%. அடுத்தது வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை பொறுத்து, இது ஏரியாவை பொறுத்து இல்லை, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை பொறுத்து ராகி அண்ட் சுகர் கேனில் தமிழ்நாடு ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்காங்க, ஆயில் சீட்ஸில் செகண்ட் ரேங்க்கில் இருக்காங்க, கிரவுண்ட் நோட்டில் தேர்ட் ரேங்க்கில் இருக்காங்க. கிரெடிட் டிஸ்போசல், அதாவது இந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து கிரெடிட் கொடுக்குறாங்கல்ல, இந்த கிரெடிட்லாம் கொடுக்கறதுல எந்த அளவுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதில் வந்து 23-24 தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 4.52 லேக் க்ரோர் கிரெடிட்ஸை வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்து வந்து கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடர் ஆஃப் லைவ் ஸ்டாக் செக்டர். லைவ் ஸ்டாக் செக்டரில் மொத்தம் 5.1% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஜிஎஸ்பிஏக்கு. அது எவ்வளோ அப்படின்னா 1.47 லேக் க்ரோர். அடுத்து வந்து இது மூலமாக எக் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 2.2 லேக் மில்லியன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே போல் ஃபிஷ் அண்ட் அக்வாகல்ச்சரும் 1.34 லேக் டன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடோட எக்ஸ்போர்ட்டில் எவ்வளோ ரேங்கிங்ஸில் இருக்காங்கன்னு. தமிழ்நாடோட போன வருஷத்துக்கான கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ எவ்வளோ இருந்தது போன எக்கனாமிக் சர்வேல அப்படின்னா இது வந்து 126 இருந்தது. இப்போ வந்து 120.5 குறைஞ்சிருக்கு. ஓகேவா. டிக்ளைன் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ், மொத்தமாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 52.07 பில்லியன். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 3681 மில்லியன். எக்ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னா 52.07 பில்லியன். 52 பில்லியன் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். அடுத்தது வந்து எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸில் நம்ம எத்தனாவது ரேங்க்கில் இருக்கோம் அப்படின்னா செகண்ட் ரேங்க்கில் இருக்கோம். ஓகே. ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோவில் இது பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே இது முன்னாடி ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா இயர்லி ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க, அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, மந்த்லி ஒன்ஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் 3 விஷயம் இருக்கும். ஒன்று லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, ஒர்க்கர் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படின்னு சொல்லி 3 ரேட் இருக்கும். இந்த 3 ரேட்டை வச்சு தான் எவ்வளோ வேலைக்கு ஆள் மொத்தமாக போகிறாங்க, எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோனா மொத்த பாப்புலேஷனில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் த பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது செகண்டு. தேர்டு வந்து யார் வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற 3த்தையும் டிட்டர்மைன் பண்ணுறது இந்த பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. இந்த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டு தமிழ்நாடோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் எவ்வளோனா 71.5 இருந்தது, இப்போது 72.1 இருக்குது. அடுத்தது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ எவ்வளோனா 3.5% இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாடோட சோஷியல் செக்டர் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது தமிழ்நாடோட முன்னாடி வந்து 113,268 க்ரோர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து 1,57,864 க்ரோராக மாறிடுச்சு. இது வந்து இந்த இன்டர்வென்ஷன்ஸ், அதாவது இது எதுக்காக இந்த சோஷியல் செக்டருக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கங்கிறது எதுக்காக அப்படின்னா ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி சோஷியல் செக்டர் ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்க்கு எவ்வளோ செலவிடுறாங்க அப்படின்றத போட்டிருக்கு. இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த இன்டர்வென்ஷன்ஸ் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா டொமஸ்டிக் டிமாண்டுக்கு போதுமான அளவு கன்சம்ஷனை இது ஸ்டெபிளைஸ் பண்ணுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து எஜுகேஷன்.
ஹெல்த்து ரெண்டுத்தையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. 463 இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆர்கிடெக்சர் காலேஜும் 492 பாலிடெக்னிக் காலேஜஸும் இருக்குது. இதில் நிர்ஃப் ரேங்கிங்கில் தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட்டு 100 பிளேசஸில் 17 காலேஜஸ் ஆஃப் தமிழ்நாடு வந்து பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது இதோட தமிழ்நாடோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேட் இன் ஹையர் எஜுகேஷன், இதுதான் இதில் முக்கியம். ப்ரைமரி எஜுகேஷன் கிடையாது. இது வந்து 19 to 23 அந்த ரேஞ்சு 18 to 23 அந்த ரேஞ்சில் உள்ள அந்த ஏஜில் உள்ள பசங்களோடது தான் இந்த ஹையர் எஜுகேஷன் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேட்டு. இது வந்து 47% இருக்குது. ஃபீமேல் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேட்டில் தமிழ்நாடோட பிளேஸ் எத்தனைன்னா 3rd பிளேஸு. இதில் அவங்க எத்தனை பர்சன்டில் இருக்காங்கன்னா 47.3% இருக்காங்க. அடுத்தது ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இதுதான் கேட்பாங்க. ஐஎம்ஆர் எவ்வளோ, பர்த் ரேட் எவ்வளோ, இஎம்ஆர் எவ்வளோ, எம்எம்ஆர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதில் வந்து ஐஎம்ஆர் வந்து 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பர்த் ரேட்டும் 12 தான். அப்புறம் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில் எவ்வளோ, இது வந்து 2022-23யோட டேட்டா. இதில் வந்து 1.43% இருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்து வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எவ்வளோ தமிழ்நாட்டில் அப்படின்னா 73.4 இயர்ஸ் இருப்பாங்க. இது வந்து 3rd ரேங்க்கில் வருது. அடுத்தது ஃபிஸ்கல் பாலிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இதில் முக்கியமான ஒன்று தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 2021-2021 25-26 வரைக்கும் 2.54 lakh crore இவ்வளோ வந்து அவங்க வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தது இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. தமிழ்நாடு வந்து ஒரு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஒன்று வச்சுருக்காங்க. என்னென்னா சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு காஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம செலவழிக்கிற பணம் மட்டும் கிடையாது. இது ஒரு பவர்ஃபுல் கேட்டலிஸ்ட் இன்னும் ஒரு டெவலப்மெண்ட்டை உருவாக்க அப்படின்றத போட்டு இந்த எக்கனாமிக் சர்வேயோட ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த எக்கனாமிக் சர்வேல மொத்தம் 10 பார்ட்ஸ் இருக்குது. 10 பார்ட்ஸையும் தனித்தனி வீடியோவாக பார்க்கலாம். தேங்க்யூ.